வணக்கம் மக்களே. போன வாரம் வீக்கெண்ட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம பிக் பாஸ் வீட்லருந்து நம்ம ஆனந்தி, அப்புறம் நம்ம சாச்சனா 2 பேருமே வெளியேறியிருக்காங்க. ரொம்பவே எதிர்பார்த்த மாரி நம்ம சாச்சனாவ எப்படியோ வீட்ட விட்டு வெளிய அனுப்பிட்டாங்க. ஆனா, உண்மைய சொல்லணும்னா, சாச்சனா நேத்து பேசுனது எல்லாமே பார்த்தீங்கன்னா, சாச்சனா மேல எவ்வளவோ வெறுப்பு இருந்துச்சு. ஆனா, சாச்சனா முத்துக்குமரன்ட்ட எமோஷனல் ஆகி ஒரு மாரி பேசி, அந்த மெச்சூரிட்டி லெவல்ல பேசுனனால, அந்த அளவுக்கு பெருசா எதுவும் நெகட்டிவா போகலன்னு தான் சொல்லணும். ஏன்னா, முத்துக்குமரன் 63 நாள்ல இதுதான் நாள் அழுகுறான். முத்துக்குமரன் உடைஞ்சு அழுதது நேத்து சாச்சனா வெளிய போனப்போ மட்டும்தான். ஏன்னா, அந்த அளவுக்கு ஒரு பாண்டு. சாச்சனாவே சொல்லியிருப்பாங்க. நான் எப்போ வந்து உன்ட்ட பேச வந்தாலும் நீ என்னைய ஒதுக்கி ஒதுக்கி விடுற. பட் இருந்தாலும் நான் உன்ட்ட வந்தேன். ஏன் தெரியல உன் கூட இவ்வளோ அட்டாச் ஆயிட்டு. முத்துக்குமரா நீ 1, 2 வாரங்களா வெளிய தெரியல. கண்டிப்பா நீ விளையாடணும் அப்படின்ற மாரி நம்ம சாச்சனா சொல்லிட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் தலைவன் ஃபயர் மூட் அப்படின்ற மாரி தான் ஆரம்பிச்சிருக்கான்னு சொல்லணும். அப்புறம் நேத்து பார்த்தீங்கன்னா, வச்சு எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டாரு நம்ம விஜய் சேதுபதி சாரு. நம்ம கோவா கேங்கு, அப்புறம் இருட்டுக்கடை திருட்டு பிரியாணி கேங்கு எல்லாத்தையும் வச்சு வணக்கி எடுத்துட்டாரு. நல்லா பொடனி சாட் போட்ட மாரி நல்லா ரோஸ்ட் பண்ணி விட்டாருன்னு தான் சொல்லணும். ரொம்ப வாரத்துக்கு அப்புறம் நம்ம விஜய் சேதுபதி சார் நல்லா ரோஸ்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பெஸ்ட் வீக்கா இருந்துச்சு நேத்து பார்த்தீங்கன்னா. அப்புறம் நம்ம டப்புக்கு டப்பா அருண் இருக்காப்படி பார்த்தீங்களா? நம்ம டப்புக்கு டப்பா அருணு அவரு வாண்டடா வந்து மாட்டி பேசுவியான்ற மாரி ஒரு போடு வாங்கிட்டு தான் போனாரு. அப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நாமினேஷன் ப்ராசஸ் நடந்துச்சு. எல்லாரும் சொன்ன மாரி அந்த 9 பேர் வந்திருக்காங்க. அருண், ஜாக்லின், சௌந்தர்யா, பவித்ரா, தர்ஷிகா, சத்யா, ரயான், அன்சிதா, விஜய் விஷால் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் நாமினேஷன்ல வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீக் பார்த்தீங்கன்னா, மிட் வீக் எவிக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அட அட அட! என்னடா சொல்றீங்க? அப்படின்ற மாரி தான் இருக்கு. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா மிட் வீக் எவிக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீக் டாஸ்க்கும் சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க. பாஸ் அப்புறம் அந்த ஒர்க்கர்ன்ற மாரி டாஸ்க் இருக்குங்களா, அந்த டாஸ்க் இந்த வீக் வரப்போகுது. இந்த மிட் வீக் எவிக்ஷன்ல மெயினா யார் மாட்டுவா அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 3 பேர சொல்றேன். நம்ம தரிசிகா, சத்யா, அப்புறம் நம்ம அன்ஷிதா இவங்க மாட்டுவாங்கன்னு நெனைக்கிறேன். பட் என்னன்னு தெரியல. தொடர்ந்து பார்ப்போம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம மங்களம் சார் கேப்டன் இந்த வீக் பார்த்தீங்கன்னா, அவருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த வீக் ஸ்டார்ட்டிங்கே யார் யார் எந்தெந்த போர்ஷன் சொல்லி காலையிலேயே பிரிக்க சொல்லியிருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 3 முட்டை குடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, ஒரு டிஸ்கஷன் போகுது. யார் பெர்ஃபெக்ட், யார் லேபர் அந்த மாரி ஒரு மாரி பேசிட்டு இருக்கப்போ, நம்ம டப்புக்கு டப்பா அருண் இருந்துகிட்டு, அது நீங்க அப்படி சொல்லக்கூடாது. அது நீங்க இப்படி சொல்லக்கூடாது. அப்படி இப்படின்னு ஓவர் ஹைப்பா பேசிட்டு இருந்திருப்பாரு. அப்ப நம்ம தீபக் பார்த்தீங்கன்னா, ஃபயர் மூட்லன்ற மாரி எந்திரிச்சு, "டேய் நீ தப்புனா ஒத்துக்கணும் மத்தவங்க மேலயே தப்பு போர்த்தக்கூடாது. என்னைய தப்பு சொல்றாங்கன்னா நான் ஏத்துக்குவேன். ஆனா உன்ன தப்பு சொன்னா நீ ஏத்துக்காம மத்தவங்க மேல பழிய போட்டு ஏன் இப்படி மாத்துற? ஒத்துக்கோ. ஒண்ணு சொன்னா ஒத்துக்கோ. அத விட்டுட்டு உன் தப்ப ஒத்துக்காம இன்னொருத்தவங்க மேல பழிய போடுற" அப்படின்ற மாரி பேசி தீபக் நல்லா பட்டுன்னு வச்சிருப்பாரு. முத்துக்குமரனும் கூட சேர்ந்து நல்லா பாயிண்ட் அடிச்சு நல்லா முடிச்சு விட்டுருப்பாருன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் எல்லாம் ரொம்ப கசகசன்னு கத்திட்டு இருக்கிறத பார்த்துட்டு, என்னடா அப்படின்னு எல்லாருமே ரொம்ப யோசிச்சுட்டு இருந்திருப்போம். அப்ப நம்ம மங்களம் சாரோட முட்டைய ஒண்ண நம்ம தரிசிகா தூக்கி பட்டுன்னு உடைச்சிட்டாங்க. ஏன்னா கேப்டன் எல்லாத்தையும் பேச விட்டு பார்க்கணும். ஆனா இந்த மாரி சண்டை கலவரம் வர்ற வரைக்கும் அமைதியா இருக்கக்கூடாது. அதனால நான் இந்த முட்டைய உடைக்கிறேன் அப்படின்ற மாரி ஒரு சில ரீசன் சொல்லி ஒரு முட்டைய தூக்கிட்டாங்க. இன்னும் 2 முட்டை தான் இருக்கு. எத்தன நாள்ல உடைச்சு தாட்ட போறாங்கன்னு தெரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம அருண் மார்க்கிங் பண்றார்ல, அத பத்தி பேசியிருப்பாங்க. நம்ம சௌந்தர்யா பண்றத வச்சுட்டு இவரு அப்படின்ற மாரி ஒரு மார்க்கிங் பண்ணியிருப்பாரு. அதுக்கு பார்த்தீங்கன்னா, அத ஒவ்வொருத்தர்ட்டயா போய் சொல்லுவாங்க. ஏன்னா, அருண் ஒருத்தர ஹவுஸ்மேட் எல்லாரும் சேர்ந்து அந்த சபையில போட்டு அடி அடின்னு அடிச்சிருப்பாங்க. அதுக்கு அவரு அங்க பேசுறப்ப ரயான் ஒரு பாயிண்ட் வைப்பாரு. அதுக்கு அதெல்லாம் அப்படி இல்ல. அது பேர் எப்படி மார்க்கிங் ஆகும் அப்படின்றப்போ, நம்ம இது நம்ம மஞ்சேரி "ஏப்பா நம்ம ஒரு கான்வர்சேஷன் பேசிக்கிட்டு இருக்கோம். அதுல என்ன பேசினாலும் மார்க்கிங்ன்னு எப்படி வரும்? அது ஒரு கான்வர்சேஷனு. அதுல ஒரு பாயிண்ட் வைக்கிறோம். அது எப்படி மார்க்கிங் ஆகும்? இத நீ தான்ப்பா போன வாரம், முந்தின வாரத்துக்குலாம் சொன்ன. உன்னைய நேத்து கூட விஜய் சேதுபதி சொன்னார்ல, இதெல்லாம் நீங்க தானே அதிகமா பண்ணுவீங்க அப்படின்ட்டு. இப்ப மாத்தி பேசுற பாத்தியா அப்படின்னு சொல்றப்போ, இடையில இந்த பிரச்சனையை முடிச்சது நம்ம முத்துக்குமரன் தான். ஏன்னா, முத்துக்குமரன் தெளிவா சொல்லிட்டான். இங்க பாரு ஒருத்தவங்க மார்க்கிங் பண்றாங்க. திருப்பி நீ அத பேசி சமாதானப்படுத்தி என்ன ஏதுன்னு கேட்டு தெளிவா முடிச்சு விடத்தான் பார்க்கணும். நீயே கூட சேர்ந்து மார்க்கிங் பண்ணீங்கன்னா எப்படி பிரச்சனை தீரும்? 2 பிரச்சனை தீயாதான் வளரும். அதனால நீ இதை மாத்திக்கோ அப்படின்னு சொன்னதும் சரின்னு அப்படியே ஒரு மாதிரி மழுப்பிட்டு ஓடி இருப்பாரு. எனக்கு தெரிஞ்ச இந்த 2 நாளா பார்த்தீங்கன்னா டப்பா அருணுக்கு மண்டையா விழுந்துச்சுன்னு சொல்லணும். நம்ம முத்துக்குமரன் கம்பேக் அப்படின்ற மாதிரி. ஏன்னா சாச்சனவன் நேற்று இது பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம முத்துக்குமரன் கம்பேக் எடுத்து வேற மாதிரி பிளே பண்ணுவார் இந்த வாரம் தொடர்ந்து. நம்ம தீபக் முத்துக்குமரன் ஃபயர் அப்படின்ற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. இந்த வாரம் வீக்லி டாஸ்க்கும் கண்டிப்பா நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா இந்த வாரம் எவைவனோட வன்மம் இருக்கோ, எவைவன்ட்ட கோபம் இருக்கோ எல்லாமே இந்த வீக்லி டாஸ்க்ல வெளிவரும். அதுவும் இல்லாம மிட் வீக் எவிஷன் இருக்கு. எவன் எப்படி ஃபயரா ப்ளே பண்றான்னு இந்த வாரம் தெரிஞ்சிரும். அப்புறம் நம்ம அந்த கோவா கேங்க பிரிச்சு விட்டாங்க. திருப்பி அதெல்லாம் ஐ டோன்ட் கேர்ன்ற மாதிரி
நைட் உட்காந்தே நம்ம ஜெஃப்ரி எல்லாத்தையும் மார்க் பண்ணி விளாண்டு கலாய்ச்சி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ரொம்பவே ஒரு கிரிஞ்சாத்தையும் போய்கிட்டு இருக்கு. ஓரளவுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தால் சரி, ரொம்ப மொக்கையாக போயிட்டுருக்கு. ஏன்னா நம்ம இருந்துக்கிட்டு நம்ம சீசன் 3ல நம்ம வி ஆர் த பாய்ஸ் கவின் சாண்டி அவங்களாம் இருக்காங்களா, அவங்கள மாதிரி வரணும்னு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறாங்க. அதில் 0.0% கூட வர முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு கேவலமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஜாக்லின் அவங்கள வச்சு எல்லாத்தையும் ப்ளே பண்ணுறாங்க. சௌந்தர்யா, ஜெஃப்ரிலாம் ஒரு மாதிரி விலகிற மாதிரி தான் தெரியுது. அப்புறம் இப்போ கூட பார்த்தீங்கன்னா, இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒவ்வொருத்தவங்களுக்கு அந்த பொட்ட பேர் வச்சிருப்பாங்க. நீங்கள் யார் யாரை நாமினேஷன் பண்ணி அவங்களுக்கு ஒரு நிக் நேம் வைங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லியிருப்பாரு. ஒவ்வொருத்தனுக்கு விஷவாயு, பாய்சனு, டப்பா, டப்புக்கு டப்பா அந்த மாதிரிலாம் பேர் வச்சு சீல் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கிராசரி டாஸ்க்கு இப்போ போய்கிட்டு இருக்கு. இதில் என்னன்னு தொடர்ந்து பார்ப்போம். இந்த வீக்லி டாஸ்க் கண்டிப்பாக வேறு லெவலில் போகும். இந்த வாரம் என்னென்ன அலம்பு பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அதையும் தொடர்ந்து பார்ப்போம். இந்த மாதிரி டெய்லி பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பாய் பாய்.